நீங்களும் ஆண்ட்ரியா மேமும் சண்டை போடுற மாதிரி சீன் இருக்குதா? இந்த மாதிரிலாம் இருக்காப்பா? சண்டை பயங்கர சண்டை இருக்கா. நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பார்த்தல. கவின் வந்து 100 கோடி சம்பளம் கேட்குறாரு, அப்படியா? அம்மா 100 கோடின்னா எவ்வளோப்பா? 10 பக்கத்தில் 7 சைபர் வரும். ருகானிக்கும் ஃபேஸில் வந்து கரெக்டாக ரைட் சைடில் இங்கே ஒரு மார்க் இருக்கும். ருகானிக்கு மறு இருக்கா? தெரியலையே. அவ்வளோ கிட்டக்க நடிச்ச நானே பார்க்கலப்பா. கவின் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சிங்களாமே. ஓன் எழுதிட்டேன். வெற்றி சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொன்னார். அப்புறம் நான் போயிட்டு லாக் பண்ணிட்டேன். ரொம்ப 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 சூப்பரான ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த நல்ல விஷயத்தை பார்க்கும்போது இல்லை, நடுவில் ஒரே கெட்டதா இருக்கு. அவ்வளோ கெட்டதா இருக்குது. உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். உனக்கு எனக்கு புரியல. அதுதான் அவங்க வேலை. சுமாராக இருந்தால் சுமாராக தான் சொல்லணும், சூப்பராக வர வரைக்கும் வேலை வாங்கணும். உங்களுக்கு சுமார் வந்து எனக்கு சூப்பராக இருந்தது. இதுதான் அந்த பொய். உமனை வந்து நல்லா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஹோப் நான் நம்புகிறேன். ஸோ ஃபீமேல் கேரக்டர்ஸை எங்கேயும் வந்து உதாசீனப்படுத்தியோ இல்லை கம்மியாக காட்டியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. காலம் மாறிடுச்சு. லைக் ஃபீமேல் கேரக்டர்ஸ் மேல் கேரக்டர்ஸ்னு தனியாக பார்க்கறது கிடையாது. இட்ஸ் அ கேரக்டர். கிஸ் படத்துக்கு அப்புறமா சதீஷ் ப்ரோ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. டைட்டில் மட்டும் வேற வச்சிருக்கலாம் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. எப்போ பேசணும்னா ரிலீஸ் அன்னைக்கு அடுத்த நாளைக்கு பேசிகிட்டு இருந்தோம். மேபி கொஞ்சம் முன்னாடியே யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா கூட அதை கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். நான் கதையை தாண்டி பெருசாக அவ்வளோவா எதுவுமே யோசிக்க மாட்டேன். கிஸ் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அது கதையே அதை சுற்றி நடக்குது அப்படிங்கிறதுனால அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் மேபி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அது உங்களை பார்த்தேன்னா கொஞ்சம் ஜாலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஓகே. அப்படியே விக்ரமன் ப்ரோட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மாஸ்க்னு ஒரு கதை ரெடி பண்ணிட்டீங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா கவின் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிச்சிங்களாமே. வேற எந்த ஹீரோ நான் போக மாட்டேன், எனக்கு கவின் வேணாம் அடம் பிடிச்சிருப்பாப்புல. அதுக்கு என்ன காரணம்? இது எங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சு? ஏன்னா கவின் ப்ரோ வந்து வெற்றி சார் வந்து காண்டாக்ட் பண்ணார். காண்டாக்ட் பண்ணி வெற்றி சார் தான் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொன்னார். அப்புறம் நான் போயிட்டு லாக் பண்ணிட்டேன். நீங்கள் ஆனால் லாக் பண்ணீங்க தானே? ஆமாம்மா. இப்போ நான் லாக் பண்ணது நான் தான். ஓன் எழுதிட்டேன். ஓகே. நீங்கள் எப்படி இந்த கதையை லாக் பண்ணீங்க? ஜாலியாக தான் கவின், நான் ஆக்சுவலி வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு கதை வந்துருச்சு. ஓகே, நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகிறீங்க. நான் நெல்சன் அண்ணன் சொன்னார், எவனோ ஒருத்தன் உனக்கு எதுவும் ஆப்போசிட்டாவது வேலை பார்த்து எதுவும் விக்ரமன் இறக்கிருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோடா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவார். திருப்பி அங்கே சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது. அதாவது என்னென்னா, இந்த கதையில் வந்து ரொம்ப 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 சூப்பரான ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த நல்ல விஷயத்துக்கு அதை சுற்றி தான் இந்த கதையை வந்து அவர் பண்ணியிருக்காப்புல. ஸோ எனக்கு மெயினாக ஃபஸ்ட்டு என் அட்டென்ஷனை கிராப் பண்ணது அந்த நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த நல்ல விஷயத்தை பார்க்கும்போது இல்லை, நடுவில் ஒரே கெட்டதாக இருக்குது. அவ்வளோ கெட்டதாக இருக்குது. விக்ரமன் என்ன வர 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 நல்லதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் என்னென்னா ரொம்ப ராவாக ரொம்ப ரியலாக அப்படி ஒரு கதையை யோசிச்சு. கதை எல்லாமே சூப்பர் தான், அதில் எந்த எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு நம்ம சொல்லணும்னு இருக்குல்ல. அட் தி சேம் டைம் எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு மாதிரி எல்லா சென்டர் ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா அதை நம்பி தான் இவங்க வந்து காசு போட்டிருக்காங்க. அதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். ஆமாம். ஸோ அதனால் எல்லாருக்குமே படம் போய் சேர்றக்கூடிய அது ரொம்ப நல்ல விஷயம் வந்து ஒன்று இருக்குது. இந்த விஷயங்களால் அதை வந்து நம்ம வந்து கடைசியில் அது டைல்யூட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு அவர் கேட்கும்போது அந்த மாதிரியான ரொம்ப ப்ரூட்டலாக அப்படி ஒரு கதை அது. உங்கள்கிட்ட என்ன போய் சொன்னார் அவர்? நீங்கள் சொன்னீங்களே என்னது, இந்த படத்துலேருந்து இந்த சீன் சூப்பராக நடிச்சிருந்தீங்க கவின், இந்த இடம் தான் பிடிச்சது. அவர் டெய்லி ஷூட்டிங்கில் அந்த மாதிரி போய் சொல்லுவார். அப்படியா? அதாவது நம்மளுக்கே தெரியும், சரி இன்றைக்கி நம்ம ஒரு மாதிரி ரொம்ப சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா, சரி ஓகே அடுத்த க்ளோஸ் ஈஸி வச்சா அதில் ஒரு மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி டவுன் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ அவர் சொல்லுவாப்புல சூப்பராக இருந்துச்சு. நம்ம சரி போய் சுமாராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு புரியல. அதுதான் அவங்க வேலை. சுமாராக இருந்தால் சுமாராக தான் சொல்லணும், சூப்பராக வர வரைக்கும் வேலை வாங்கணும். உங்கள் கண்ணுக்கு உங்களுக்கு சுமார் வந்து எனக்கு சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா? இதுதான் அந்த பொய். ஒரு மணி சஸ்டைன் ஆகுமா? பாருங்க, எனக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தது. ஒன் டேக்கில் எல்லாமே எடுத்தார். ஹி இஸ் ரியலி ஒன் டேக் ஆர்டிஸ்ட். ஸோ ஹி டிட் இட். இல்லை அது அவ்வளோ பெருமை எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஆக்சுவலாக கரெக்டாக வந்துச்சுன்னா அது ஓகே.
இல்லைன்னா எத்தனை டேக் நம்ம வருதோ அத்தனை வரைக்கும் அதை பண்ணி தான் ஆகும். கேட்கும்போது ஆனா சுமாருன்னு சொன்னாரு இப்ப. இல்லை சம்டைம்ஸ் அவர் ஓகே அப்படிம்பாப்புல, ஆனால் எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்காது. அப்போ நானே ஒன் மோர்லாம் கேட்டு வாங்கி அது சில சமயத்தில் கேட்டால் அது இட்ஸ் வெரி கொலாபரேட்டிவாக இருக்கும். நாங்கள் போய் ரொம்ப சீரியஸாக வேலை செய்ய மாட்டோம். கொலாபரேட்டிவ் எங்கேயோ படிச்சுட்டு வந்துட்டான்ப்பா. பூரா இன்டர்வியூல இந்த கொலாபரேட்டிவ் தான். வேற என்னங்க சொல்ல முடியும் ஆர்டிஸ்டோட பாருங்க. நல்ல வார்த்தை, சூப்பரா பேசுறீங்க நீங்க, நானும் போய் சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைப்பா. அப்படி ஒரு கதையை வந்து நாங்கள் அப்புறம் வெற்றி சார் எல்லாரும் சேர்ந்து அது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக மாற்றி உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, மற்றது நீங்கள் தான் சொல்லுவோம். ஓகே. இதுதான் நெல்சனை சொல்ல வந்த அந்த ஒரு விஷயம். அதுதான் அந்த ஓகே ப்ரோ. பொதுவாக வந்து ஆண்ட்ரியா மேம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய படத்தோட எல்லா காஸ்ட்டும் அவங்க நடித்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது உமனுக்கு அவங்க பண்ணாங்கன்னா இப்படி இருக்கும். தரமணி, ஸோ ஈவன் மாஸ்டரில் கூட அவங்க மெயினான இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக மனுஷி, ஸோ எல்லாமே பார்க்கும்போது நான் இருந்தால் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் வருது. ஸோ அந்த ஹோப் உங்களுக்கு வந்ததா? ஸோ ஓகே ஆண்ட்ரியா மேம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம்மா, எனக்கு ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்ட்ரியா அவங்ககிட்ட கதை சொல்லி தானே அங்கேருந்து தான் வெற்றி சார் கிட்டே போய் அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் வெற்றி சார் கிட்டே போய் அப்புறம் அவர் பிடிச்சி என்கிட்ட சொல்லும்போது தான் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த அந்த ட்ரஸ்ட்டுக்கான முதல் பாயிண்ட்டு. சரி இவங்க எல்லாருமே இவ்வளோ நம்புகிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் கேட்கும்போது தான் ஓகே எல்லாரோட ஜட்ஜ்மெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறமேட்டு தான் தோணுச்சு. அவங்களோட கேரக்டர் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் படத்தில். ஏன்னா நீங்கள் சொல்லும் மாதிரி எல்லா கேரக்டருமே அவங்க அதுக்கேற்ற மாதிரி தானே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இவரும் எழுதியிருக்காப்புல. அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும், அதுக்கு ஒரு அது ஏன் அந்த கேரக்டர் இன்றைக்கி ஏன் அப்படி இருக்குது, இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது எதனால், எங்கேருந்து அவங்க எவ்வளோ பார்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க அப்படி ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டெப்த்து வந்து என்னால் கதை கேட்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. மேபி அதெல்லாம் தான் அவங்களுக்கு இன்னும் பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதில் தான் உள்ளே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஆக்சுவலாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு ரெகக்னேஷன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மாஸ்கோட ஆடியோ லான்ச் அந்த ஃபங்க்ஷனே பார்த்தீங்களா, எல்லாருமே மொத்தம் தமிழ் சினிமாவை எல்லா பாசிட்டிவிட்டியும் அந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை உங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து யோசிக்கும் போது ரொம்ப இது நல்லா இருக்குல்ல, ஸோ நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்குதுல்ல அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம்மா, எனக்கு வந்து ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன வந்து அது நடக்கும்னு எதிர்பார்க்கல நீங்கள்? இல்லை அதில் அது வந்து இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க, அதனால கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அட்மாஸ்பியராகவே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் எனக்கு டக்குன்னு சடனாக என்னை ஸ்டேஜில் ஏற்றி பேச சொன்னாங்க. நான் ஓரளவுக்கு கரெக்டாக பேசிட்டேன். அதுக்கப்புறம் பேசின எல்லா இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தர் பேசுனதுமே பயங்கர ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி பார்த்து. அப்புறம் டேரக்டர் வந்து பேசினது, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து பேசினதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ மகாலட்சுமி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இப்போ இருக்க கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு டேரக்டரும் ஒரு உமன் ஒரு ஃபீமேல் கேரக்டர் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு பொண்ணுனா லவ் பண்ணணும், ஸோ இப்படி தான் இல்லைன்னு தாண்டி இப்போ நிறையா கேரக்டர்ஸாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மாஸ்க்லேயே வந்து உமனை வந்து நல்லா ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஹோப் நான் நம்புகிறேன். ஏன் முழிக்கிறீங்க? ஆமா தானே? இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, ஸோ அது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா அவரோட இந்த படத்துல இருக்கிற ஃபீமேல் கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு அந்த கதைக்கு ஒரு பர்பஸ் இல்லாம இருக்காது, தேவையில்லாத ஒரு கேரக்டர் எதுவுமே இருக்காது. அண்ட் எல்லாமே கதை காலத்தோட சேர்த்து ப்ராப்பரா அவர் ஜாயின் பண்ணியிருப்பாரு எல்லா கேரக்டர்ஸையும். ஸோ ஃபீமேல் கேரக்டர்ஸை எங்கேயோ வந்து உதாசீனப்படுத்தியோ இல்லை கம்மியாக காட்டியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து they tend to write female characters a bit more weaker or கொஞ்சம் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருப்பாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் இப்போ காலம் மாறிடுச்சு. லைக் ஃபீமேல் கேரக்டர்ஸ் மேல் கேரக்டர்ஸ்னு தனியாக பார்க்கறது கிடையாது. இட்ஸ் அ கேரக்டர். அண்ட் வந்து இப்போ அதிகமாக சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு வந்து பார்த்தோன்னா கவின் அவர்கள் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு வந்து நிறையா ஸ்பேஸ் கொடுக்குறாரு. கவின் அவர்கள் வந்து ஃபீமேல் கேரக்டர் லீடாக இருந்தால் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ், அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக அப்படின்லாம் பேசுகிறாங்க. புரியலையே, கதை வரும்போது டிஃபால்ட்டாக அந்த இதில் தான் வருது. நம்ம ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கேட்குறோம். ஏன்னா நம்ம அப்படி தானே வளர்ந்துருக்குறோம். நம்ம எத்தனை படத்தை நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம தேட்டருக்கு போயிருப்போம். பார்த்த எல்லா படங்களும் நம்ம மனசில் நிற்குதா, ஞாபகம் இருக்கா அப்படின்னா கிடையாது. எந்தெந்த படங்கள்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை தாண்டி நம்ம இதெல்லாம் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம இத்தனை வயசில் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு லேர்னிங் ஒன்று இருக்கும்ல.
அப்போது அது எல்லாமே எங்கே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்குதுன்னா ஆடியன்ஸாக இருந்து பார்த்ததால தான் அது இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது அந்த அப்ரோச் தான் வந்து முக்கியம் நான் நினைக்கிறேன். கேட்கும்போது அது நல்லா இருந்துச்சுன்னா அது அவ்வளோதான். அதை தாண்டி புரியல இருக்கிறத நம்ம அப்படி தானே அது பண்ணி ஆகணும். அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுற அளவுக்குலாம் அதில் எதுவும் இல்லை. ஒரு ஆக்டர் வந்து ரைட்டிங்லையும் ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்கிறதுன்றது நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்களும் மணிகண்டனும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்களும் ஸ்கிரிப்டில் அதிகமாக பிரதீப், ஸோ அவங்களாம் வந்து சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன் ஃபியூச்சரில் கவின் டைரக்டர் கவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அரசல் பரசலாக அவங்களுக்கு ஒரு ஆள் மனசில் ஒரு ஆசை இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அப்படியா? ஆள் மனசில் இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு இல்லை நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் டு பி ஃப்ராங்க் என் சர்வைவலுக்காக நான் நெல்சன் கிட்ட அப்போது அந்த டைமில் தான் நான் ஏடியாக இருந்தேன். நான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தேன். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு படம் டிலே ஆகிற டைமில் அவர்கிட்ட இதை விட்டுட்டு வேறு எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. எனக்கு வேறு எதுவுமே தெரியாது பேசிக்காக. ஸோ வேறு எந்தையும் போய் வேலை பார்க்குறதுக்கும் மனசும் கேட்கல. அதனால் அவர் கூட அப்படியே இருந்துக்கிட்டது தான். மற்றபடி இதுதான் டெஸ்டினேஷன், இதுக்காக பார்த்த வேலை தான் அது இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அண்ட் அனதர் ஒரு இது சொன்ன ஒரு ஃபன்னாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் சொல்லி முடிங்க, அதுக்கப்புறம் அது பண்ணாலே. கவின் வந்து இப்போ அடுத்து நெக்ஸ்ட் படம் பண்ணாருன்னா 100 கோடி சம்பளம் கேட்குறாரு, 50 கோடி சம்பளம் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? 100 கோடினா கம்மியாக சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள இருக்க பதில சொல்லிட்டாதீங்க. இல்லை 100 கோடினா எவ்வளோப்பா? 100 கோடினா வந்து 10 பக்கத்துல 7 சைபர் வரும். அதாவது சினிமா, நீங்கள் மீடியாவில் தானே இருக்கீங்க, இந்த வேலையில் தானே இருக்கீங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா? தெரியும். சும்மா சொல்லுங்கள். ஒரு நார்மலாக ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கு என்ன பட்ஜெட் ஆகும்? குறைஞ்சது நம்ம ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணோம்னா ஒரு 10 கோடி 20 கோடி. சரி, ஓகே. ரொம்ப ஒரு புது ஆர்டிஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக 3 கோடி இல்லாமல் இப்போ படம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன நம்பர் எவ்வளோ? 100 கோடி. அங்கேயே மேக்ஸ் தப்பா? ஆமாம். நெக்ஸ்ட்டு இல்லை ரெஸ்ட் இந்த அடி போதும். ஓகே ரோஹித் ப்ரோ, சரி நீங்கள் பெரியப்பா கூடலாம் பேசியிருப்பீங்களே, ஸோ பெரியப்பா கூட இருந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் இருக்கா? அது என்ன பெரியப்பா கூட பேசியிருக்கீங்க? சரி பேசியிருப்பீங்க. உங்க பெரியப்பாட்ட நீங்க பேச மாட்டீங்களா? இல்லை எங்க பெரியப்பாட்ட நாங்க தான் பேச மாட்டோமா? பெரியப்பாட்ட பேசியிருப்பீங்களா? அவர் கூட இருந்த மெமரிஸ்ல ஏதாவது ஞாபகம் இருக்கா? இப்போ டக்குன்னு கேட்டோம். அவர் சாகும்போது நான் 6th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி ஒரு 5-10 டைம்ஸ் மீட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அவர் நல்லா ட்ரீட் பண்ணுவார், வீட்டுக்கு வந்தால் நல்லா வாங்கி கொடுப்பாரு. அதெல்லாம் அந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபிகராக ஞாபகம் இருக்குது நல்லா. அவர் பேசினது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ. உங்கள் வாய்ஸ்க்கும் அவருக்கும் ஏதோ அவரோட வாய்ஸும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கிட்டத்தட்ட ஒரு கேட்கும்போது எனக்கு அந்த ஒரு இது தெரியும், அந்த த்ரோட்டோட இது யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை, மேபி இருக்கலாம். உங்களுக்கு மேபி அப்படி உங்களுக்கு மட்டும் தோணுது போல. அதெல்லாம் இருங்க, வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் தோணுதுன்னா சொல்லக்கடா அடிப்பாங்க போல. ஓகே, ஸோ ஒரு ஆக்டர் வந்து ஒரு படத்தை சூஸ் பண்ணுறதுன்றது இப்போ ரொம்ப, ஏன்னா இந்த கேரக்டரை எடுத்து நம்ம கொண்டு போகிறோம், இந்த படம் வந்து உருவாகிறது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஸோ அது ஒரு ஆக்டராக நீங்கள் சூஸ் பண்ணுற கேரக்டராக இருக்கட்டும், அந்த படமாக இருக்கட்டும், அது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்குது உங்களுக்கு? அது எவ்வளோ ஒரு மாதிரி பயமாக இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும்? பயப்படுறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆப்வியஸ்லி எல்லா படத்துக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும். ஏன்னா அந்தந்த படத்தோட பட்ஜெட் அது ஒன்று தீர்மானம் பண்ணும். நம்ம என்றைக்குமே ஃபஸ்ட்டு யோசிக்கிறது அதுதான். ஒரு கதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு என்னென்னா, இப்போ சில கதை வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்கேலாக ரொம்ப பெருசாக தோணியிருக்கு. அவங்கக்கிட்டே நான் கேட்டிருக்கிறேன், நான் எல்லாம் ஓகே ஜி, இந்த கதை இது ஏன்ட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க? ஏன்னா என்னோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு டெஃபினட்டாக காம்பன்சேட் பண்ணணும்னா நிச்சயமாக இதோட இன்னும் பெரிய ஹீரோட்ட தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதையும் நான் ஓப்பனாக சொல்லி தான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவும் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு படம் வந்து நம்ம கரெக்டாக அது செட் பண்ணும்போதே அங்கேயே வந்து ஆல்மோஸ்ட் அது இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து ஆன் டேபிளே அது ப்ராஃபிட் ஆகிற அளவுக்கு அதை நம்ம ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதையும் பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு அது எப்பயுமே இருக்கும். ஏன்னா ஆர்டிஸ்ட் ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், யார் இருந்தாலுமே அந்த டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அது என்றைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அதை நோக்கி ஒர்க் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டாவது ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது எல்லாருக்குமே தானே அது நல்லதாக நடக்க போகுது. ப்ரொடியூசருக்காகட்டும், டைரக்டருக்காகட்டும், அந்த படத்தில் நடித்தவங்களுக்காகட்டும்.
எல்லாருக்குமே தான் அது நல்லது நடக்க போகுது. ஸோ அந்த படத்தோட ரிசல்ட்டு தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போகுது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து தான் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஒரு படத்துக்கு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ரீசெண்டாக கிஸ் படத்துக்கு அப்புறமா சதீஷ் ப்ரோ வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. நாங்களுமே அதான் பேசிக்கிட்டோம். ஜி டைட்டில் ஏதோ டைட்டில் மட்டும் வேறு வச்சிருக்கலாம் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. எப்போ பேசணும்னா ரிலீஸ் அன்னைக்கு அடுத்த நாளைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். ஜி எல்லாம் ஓகே, ஆனால் ஏன் அதை நம்ம ரிலீஸுக்கு அப்புறம் பேசுகிறோம், டூ லேட்டில் ஓகே ஸ்கிப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டோம். இல்லை அதுவும் சொன்னாங்க ஒரு சிலர். எண்ட் ஆஃப் தி டே அதுதான், நம்ம நல்லா இருக்குது, நல்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லது அப்படின்னு சொல்லும்போது எப்படி அந்த கருத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். மேபி கொஞ்சம் முன்னாடியே யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா கூட அதை கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். அன்னைக்கு சொல்லும்போது இப்போ ப்ரொடியூசருக்கோ இல்லை நடிக்கிற எனக்குமே ரொம்ப அது இது. ஏன்னா நான் கதையை தாண்டி பெருசாக அவ்வளோவா எதுவுமே யோசிக்க மாட்டேன். இந்த கதைக்கு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு மாஸ்க்கு தான் சொன்னாப்புல. அப்புறம் ஆனால் ஏதோ மாற்றலான்ற மாதிரி போயிட்டு 2-3 ஆப்ஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், அப்புறம் தான் நான் வேணாம் மாஸ்க்கே இருக்கட்டும். ஏன்னா அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த அந்த மாஸ்க்கு தான் ஹீரோ ஆக்சுவலாக. இல்லை நான் ஹீரோ இவங்க வில்லன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மாஸ்க்கு தான் ஹீரோ. அதுதான் அந்த கதைக்கு தேவை அப்படிங்கிறத நான் முழுசாக நம்பினது. அதனால் அதை மாற்றிட வேணாம் அப்படிங்கிறது அப்புறமேட்டு நான் கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி கிஸ் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அது கதையே அதை சுற்றி நடக்குது அப்படிங்கிறதுனால மேபி அது கதைக்கு கரெக்டாக இருக்கே அப்படின்னு அப்படி தான் அது யோசிச்சது. அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் மேபி மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அப்புறமேட்டு கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ ஓடிடியில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது டே ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கதையில் பார்க்கும்போது ஆண்ட்ரியா மேம் வந்து செம்ம ப்ளே பண்ணியிருக்காங்க, செம்மையான ஒரு கேரக்டர் அப்படின்னு தெரியுது. ஸோ உங்கள் 2 பேருக்கும் அந்த இப்போ நம்ம ரஜினி சார் படம், விஜய் சார் படம் அப்படின்னா சொல்லுவோம்ல, 2 பேர் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இங்கே வாங்க. இல்லை அந்த மாதிரி படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, இன்ட்ரோல் பிளாக்ல 2 பேரும் சட்டையை போட்டு சண்டை போடுவாங்களா, இந்த இடத்துல இப்படிலாம் இருக்குமா சீனு அப்படின்லாம் ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஆனால் நீங்களும் ஆண்ட்ரியா மேமும் சண்டை போடுற மாதிரி சீன் இருக்குதா? அந்த மாதிரிலாம் இருக்காப்பா? சண்டை பயங்கர சண்டை இருக்காங்க. இல்லை இது வந்து மெயினாகவே ஒரு எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் அந்த மைண்ட் கேமாக தான் இருக்கும். ஏன்னா இவன் வந்து ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு டிடெக்டிவ், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதாவது இந்த சில்லற கேஸ்லாம் இருக்கும்ல, சின்ன கேஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒரு நியாய தர்மம் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு ஆள். அவங்க ரொம்ப அந்த ஹைராக்கிலே ரொம்ப பெருசாக ரொம்ப மேலே இருக்கிற அப்படி ஒரு ஆள். ஆனால் இவன் வந்து என்னென்னா இவங்ககிட்ட எப்படி டீலிங்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறானோ அதே மாதிரி டீலிங் தான் அவங்ககிட்டயும் இருக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல, ஆளுக்கு தகுந்த மாதிரி தானே பண்ணணும். ஆனால் அப்படி இருக்கிறவன் அங்கே போய் மாட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக உங்களோட படத்தில் மதிமாறன் படம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம், சூப்பராக வந்து நீங்கள் நடிச்சிருந்தீங்க. ஸோ அதில் மாஸ்க் வந்து உங்களை எப்படி தேடி வந்துச்சு? அது எப்படி தேடி வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப அந்த மதிமாறனை பண்ணிவிட்டு அது ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது விக்ரம் அசோக் என்ன கால் பண்ணியிருந்தார். அப்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டி ஒரு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்து இது படிங்க அப்படின்னாரு. அது எதுக்கு, நம்ம கேரக்டர் இருக்கனா அப்படின்லாம் சொல்ல, அது படிங்க அப்படின்னு சொன்னார். ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ரோல் இருக்குது, இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அது நிறையா சேஞ்சஸ்லாம் ஆகி அதுக்கப்புறம் திரும்பி கால் பண்ணுவாரான்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவர் கரெக்டாக கால் பண்ணி என்னை வந்து அதே ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஸோ நான் கொடுத்த வாக்காக அப்படியே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ரோல். ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சி தான் நான் ஒத்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ ட்ரெய்லரே வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரெய்லர் நல்லா இருக்கா? பிடிச்சதா உங்களுக்கு? பிடிச்சது. ஏன் இப்படி நீங்கள் டவுட்டாக கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்சதான்னு கேட்குறேங்க. பிடிச்சதுனால தானே நானும் அதை பற்றி பேசுகிறேன். எல்லாமே பிடிச்சது. ஓகே, ஆக்சுவலாக வந்து ஆம்ஸ்ட்ராங் தெரியும்ல உங்களுக்கு? ஸோ ஆம்ஸ்ட்ராங் வந்து என் மேலே செம்ம கான்ல இருப்பார் இவர். இப்போ ஆக்சுவலாக ஏன்னு தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங். ஓகே, தெரியல. ஏன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிலாவில் கால் எடுத்து வச்சவர். பட் இப்போ வந்து அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ரொம்ப என் மேலே கோவப்பட்டிருப்பார். ஏன்னா நான் 3க்கு நியர்பை இருக்கிறேன்ல. ஸோ அதனால trying to flirt with you successfully. Very good. நல்லா இருக்கு. நான் என் பிரெயின்ல நான் 2 மினிட்ஸ் ஆம்ஸ்ட்ராங்ங்கிற பேர்ல எத்தனை பேர் நமக்கு தெரியும்? தேவையில்லாத அளவுக்கு அழகா இருக்கு. தேங்க்யூ. ஸோ உங்களோட கேரக்டர் வந்து ட்ரெய்லரில் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ருஹானி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ரிசம்பிள் வந்து பார்த்துருந்தேன். எதுவும் படத்தில் எதுவும் ட்விஸ்ட் எதுவும் வச்சிருக்கிறீங்களா? அது ஏதாவது இருக்கா? என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, உங்க கண்ணுக்கு மேபி அப்படி தெரியல. பட் என்ன ரிசம்பிள் நான் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியுதா? அது
ருஹானிக்கும் ஃபேஸில் வந்து கரெக்டாக ரைட் சைடில் இங்கே ஒரு மார்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ருகானிக்கு மறு இருக்கா? தெரியலையே. இவ்வளோ கிட்டக்க நடிச்ச நானே பார்க்கலப்பா. நீ எப்படிப்பா அந்த 2 நிமிஷம் ட்ரெய்லர்ல இதெல்லாம் நோட் பண்ண? மறு எடுத்தா இந்திரா, மறு எடுக்கல இன்டர்வியூ பண்ணும்போது பார்த்தேன். இது வரைக்கும் என்ன கேரக்டர் கதைகளும் கேட்கவே இல்லை. இல்ல வரேனே. நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்தோடனே கதை சொல்லிருப்பீங்களா? சரி நீங்க வாங்க, அந்த நீங்க இப்ப என்ன 2 பேருக்கு மறு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கதையில ஏதாவது சிங்க் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல மறு வச்செல்லாம் இந்த சிங்க் அந்த அளவுக்கு அவர் அந்த மறு பார்க்கல. நான் மறு பார்க்காத ஒரே காரணத்துக்காக என்னால அதை சொல்ல முடியல. ஓகே. ஸோ மறு வச்சு மாறு வேஷம் அந்த மறு கதை. வச்ச மாறு வேஷம் கிடையாது, அந்த பிளே கிடையாது. ஸோ என்ன மாதிரியான கேரக்டர் வந்து பண்ணியிருக்கீங்க? இதை பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக இருக்கு. என்ன மாதிரியான கேரக்டர் உங்களுக்கு மகாலட்சுமி? நீங்க ட்ரெய்லர்ல இவங்க பாத்தீங்களா? கடைசியா கன்னு வச்சு. ஓகே சூப்பர். இப்போ சொல்லுங்க. இவங்க வந்து இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட டீம், ஆண்ட்ரியோட டீம். சோ எதிரணி தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா? ஓகே. ஸோ ஆண்ட்ரியாவும் கூட என் டீம் வந்து இன்னொரு ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறதால அவங்களால வர முடியல பாவம். ஓகே. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆக்சுவலா. யார? யாருன்னே தெரியாது, சும்மா சொல்லுவா அந்த மாதிரி. ஆண்ட்ரியா மேம் உங்க டீம் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆக்சுவலா நான் இங்க ஒரு சேர் வந்து போட்டிருந்தேன். ஸோ ஆண்ட்ரியா மேம் வருவாங்க. ஸோ அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். அவங்க எங்களை மிஸ் பண்ணல, அதனால வரல. அவங்க சுத்தமா மிஸ் பண்ணல. அதுவும் நீங்க இந்த முதல் கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு அவங்க இருந்துருக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேணாம், அதுல ஒரு சீன் பார்த்தேன், அதை எடுத்து எனக்கு சம்பவம் ஆயிடக்கூடாது. ஓகே. ஸோ மாஸ்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? மாஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கரெக்டாக ஐ திங்க் 2 இயர்ஸ் ஆச்சு நான் வந்து டைரக்டரை மீட் பண்ணி. ஓகே. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்றப்போ ஒரு பொய் சொல்லி தான் என்னை கூப்பிட்டாரு. நீங்கள் த வில்லேஜ்னு அமேசான் ப்ரைமில் ஒன்று நடிச்சிருந்தீங்க, அதில் எனக்கு உங்களை பார்த்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சது, அதுக்காக தான் ஆடிஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாரு. நான் கூட யார்ட்டையாவது உண்மையாக சொல்லியிருப்பாப்லன்னு நினச்சேன். எல்லாத்தையுமே ஒரு பொய்யை போட்டு. நான் வந்து ஆடிஷனுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம், ஓ ஸோ நீங்கள் த வில்லேஜ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் சும்மா போய் சொன்னேன், நீ ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், அதை பார்த்து தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர். அதுவும் அது போய் ஒரு மணி நேரம் சஸ்டெயின் பண்ணுவேன், அதுக்கப்புறம் உண்மையாக்கிடுவேன். ஓகே. இப்போ ஏதாவது இந்த ஸ்பாட்ல யாருக்காவது டக்குன்னு ஒரு பொய் சொல்லுங்க பார்ப்போம். சூப்பராக கம்பேர் பண்ணுறீங்க. இது பொய் மாதிரி தெரியல ப்ரோ, நல்லா இருக்கு. பாத்தீங்களா, பொய் மாதிரியே தெரியல. பொய் தான் ஏமாந்து எல்லாரும். பொய் எந்த அளவுக்கு சொல்லணும்னா அது உண்மையா காதுல கேட்கணும் பொய் சொல்லும் போது, அதான் பொய்யோட கெத்தே. நல்லா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி பல கருத்து வச்சிருக்காப்ல படத்துல. ஓகே. நீங்க பொய் சொல்லி அவங்க எல்லாரும் ஆர்டிஸ்டா இருக்காங்க, நானும் வந்து ஃபியூச்சர்ல அப்படி நினைச்சு. அவங்க ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால தான் நான் பொய் சொன்னேன். இப்போ ஏன்டா பொய் சொன்னீங்க? இப்போ இல்ல ஜாலியா இருக்கும் அவளை. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு கேமும் வச்சுக்கலாம். இது நார்மலான ஒரு இதுதான். எப்படின்னா மாஸ்க், அதுவும் நானா எல்லாருமே ஏமாட்டேன். இல்ல ஓடி எல்லாருக்கும் அது எல்லாரும் அங்கிருந்து வாங்க, அங்கிருந்து வரேன். அதனாலதான் இங்கிட்டு இந்த கார்னர்ல உட்காந்துருக்கேன். நீங்க பார்த்தா இங்கிட்டு இருந்தே திருப்பி. சரி ஓகே, இங்க இருந்து நான் அப்படியே வரேன். ஓகே. மாஸ்க்னு ஒரு படம் இருக்கு நம்ம படத்துக்கு. வேற டைட்டில் வச்சா என்ன டைட்டில் வைப்பீங்க? வேற டைட்டிலா? நீ என்ன வேணா சொல்லலாம், இதோட நீங்க வந்து கோரிலேட் ஆகணும்னு நினைக்கவே நினைக்காது. தீயவர் சமூகம். தீயவர் சமூகம். தீயவர் சமூகம். ஆமா. மொத்தத்துல என்னடா ஆர்டரா வேணா திருப்பி அங்கேருந்து ஏன்ட்ட பாக்குறீங்க? ஐயா நீங்க அவர் யோசிச்சுன்னு இருந்தாரு. அதான் அதை பேஸ் பண்ணி தான் சொல்லலான்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அதான் நல்லவன் யாருன்னு கண்டுபிடிங்கிறது தான் கண்டென்ட். ஆக்சுவலாக நல்லா இருக்கு அந்த டைட்டில், அப்படியே சொல்லு. நல்லவன் யாரு கண்டுபிடி. நல்லவன் யாருன்னு கண்டுபிடி. நல்லவன் யாரு கண்டுபிடி, அதான் டைட்டில். அதான். அண்ணா நீங்க இது உங்க படம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுங்க. தட் வாஸ் a very good இது எது சொல்லுவாங்க, தெரியுது. உங்க மைண்ட் அப்படியே போகும்ல இஷ்டத்துக்கு, அதை ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி கூட்டிட்டு வரணும்ல, அதுக்காக சொன்னேன். மேபி அமைதிப்படை. அமைதிப்படையா? அமைதிப்படை அந்தவோ அர்த்தம் இருக்கு, கரெக்டான அர்த்தமும் இருக்கு. அந்த கதைக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இது ஒரு அது மேபி அது ஒன்று தான். அந்த படம் பார்த்தா உங்களுக்கு ஒரு தெரியும். அமைதியா சம்பவம் நடந்துகிட்டே இருக்கும் மேபி. அதை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைதி படம். ஓகே. ரோஹித் ப்ரோ நீங்க? பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட். நான் நீங்க என்ன இதனால நைஸ், இது என்ன நைஸ் தான். மாரல் ஆஃப் தி ஸ்டோரிஸ் இங்கிலீஷ் பட டைட்டில் எதனால ஒரு நைஸ், எனக்கு அது ஒரு ஆர்வம். கரெக்ட் தான். உனக்கு சொன்னது எல்லாமே நல்லா இருக்குதே. நிஜமாவே வேற என்னென்ன டைட்டில் நம்ம நீங்க சொன்னீங்க? டர்ட்டி டசன். அதை நீயே வச்சுக்கப்பா. டர்ட்டி டசன் இப்போ முதல்ல, அதுக்கப்புறம் தான் மாற்றணும். ஆமாம் ஆமாம். நம்ம ஆக்சுவலி இதுதான் எங்கள் உலகம் அப்படின்றது ஃபஸ்ட்டு டைட்டில். அது ஒரு ஆப்ஷன் வந்து வச்சோம், இப்போ நம்மளுக்கு அது பாட்டாகவே அமைஞ்சது. மாஸ்க்குக்கு வேற டைட்டில் ஆக்சுவலாக நிஜமாவே யோசிக்க முடியல.
ஏன்னா அது ரொம்ப நல்ல டைட்டில் அப்படிங்கிறனால தான் நாங்கள் இதை யோசிச்சு வந்துருக்கிறோம். நான் பாட்டு இப்போ வேறு டைட்டில் ஏதாவது சொல்லி அந்த படம் இன்றைக்கி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி மக்கள் இங்கே வேறு எங்கேயா போயிட்டாங்கன்னா அந்த விளையாட்டுக்கு நான் வரல. மாஸ்க் தான் டைட்டில். 21ஆம் படம் இருக்கு. 21ஆம் ரிலீஸ். அண்ட் இது வந்து உங்கள்கிட்ட ஒரு ரிலேட் பண்ணுறதுக்காக கேட்டுக்கிறேன். இப்போ இருக்க கவின் மாஸ்க் படம் இப்போ நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க, திரும்பி பார்த்து வேட்டையனை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வேட்டை வந்து இப்போ ரீசெண்டாக யோசித்தேன். இந்த படத்துக்கு நாங்கள் இப்போ ஒரு பாட்டு ஷூட் பண்ண போனோம். ஓகே. அந்த கண்ணுமொழின்னு ஒரு பாட்டு. அந்த லொக்கேஷன் வந்து ஆக்சுவலாக நான் சரவண மீனாட்சி சீரியல் பண்ண லொக்கேஷன் தான் அது. அது நான் அப்புறமேட்டு நான் இப்போ விக்கர்னன்ட்டு அந்த இடம் போய் பாருங்கள், மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அங்கே வேணால் நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணி அப்புறமேட்டு அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது எனக்கு ஓகே, என்னோட ஒர்க்கு எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினச்சி நான் சொன்னேன். ஆனால் அந்த பாட்டு இப்போ நாங்கள் இது பண்ணி போடும்போது கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது அந்த அந்த வேட்டையை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஏவியில் ஃபுல்லாகவே வேட்டையன் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, மக்களுக்கும் ஞாபகம் இருக்குது. எப்படி அந்த ஏலோ ஏலோ பிஜிஎம். ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மாஸ்க் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும் ஃப்ரம் த ஹார்ட் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. நீங்கள் அவங்ககிட்ட ஏதாவது சொல்லிக்கணும்னா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் 2 சொன்னீங்களா, பாக்கி 2 வச்சிருப்பீங்கல்ல, அது 2 நீங்கள் சொல்லணும்னாலும் சொன்னீங்களா? வேஸ்ட் பண்ணாங்க. இல்லை, இந்த இடத்துக்கு எப்படி ரெண்ட் வந்து ரோஹித் கொடுக்கலையோ அதே மாதிரி என்னோட இதயத்துலேயும் எந்த ரெண்ட்டும் இல்லை. ஸோ ஃப்ரீயாக தான் இருக்குது. யாரும் நீங்கள் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். யார் வேணாலும் தங்கிக்கலாமா? யார் வேணாலும் தங்கிக்கலாம். அது பழக்க தோசை வந்துருச்சு. அது இதயமால லாஜா இல்லை, இப்போதைக்கு இங்கே ஓகே. கட் பண்ணோன்னே அது மாறிடும். தேங்க்யூ, ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ. படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு? நன்றி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.